எல்லாம் போச்சு. எப்படி போகிறது? சரி, இங்கே தான் வண்டியை பார்த்துட்டு விடுவோம். ஃபுல்லாக உடஞ்சி போச்சு. ஆசாசியாக ரெடி பண்ணேன். சடன் பிரேக் பையா. ஓ ஹாய் ஜேபி ஸ்குவாட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேபாள் ஸ்கிப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரா ஒர்க்கு. எல்லாருமே கேட்குறீங்க, பாய்ஸோட சண்டை போட்டுட்டீங்களா? சண்டை போட்டுருக்கீங்களா? சத்தியமாக சொல்கிற ஸ்குவாட், சண்டை போட்டுலாம் வரல. ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும். அப்பா அம்மா 2 பேரும் நல்லா பார்க்க முடியாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளம்பி வந்துட்டேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்மளும் போவோம் ஸ்குவாட், வெறித்தனமாக பண்ணலாம். இந்த வீடியோ எதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், ஸ்கேம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 பிடிங்கிட்டு போயிட்டாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நடக்காத கொடுமையில நடந்திருக்கு. ஒரு 15 பேர் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் சட்டையெல்லாம் பிடிச்சி ஒரு 3000 தூக்கிட்டு போயிட்டாங்க. நீங்க வீடியோ பாருங்க, உங்களுக்கு ஃபுல்லாமே புரியும். ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பூரியிலேருந்து நம்மளோட ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா சோலோவாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே போக போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தாங்க போக போகிறோம். என்னடா ஆச்சு திடீர்னு வீட்டுக்கு கிளம்புறி அப்படின்னு சொன்னீங்கன்னா, வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனால் அந்த ரைடை விட்டுட்டு போகிறதுக்கு மனசே இல்லை தான். ஏன்னா அவ்வளோ ஆசைப்பட்டு அவ்வளோ ஹைப் ஏற்றி வந்த ரைடு. ஹைப் ஏற்றணுமோன்னையும் எனக்கு ரொம்ப நான் பிடிச்சி வந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னா எங்கள் கடையில் வேலை பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா 4 பேருமே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஃபோன் போட்டு ஓவராக நான் தான் பார்த்துட்ருக்கேன் 3 நாளாக அப்படி இப்படின்னாங்க. எனக்கு இந்த ரைடை கன்டினியூ பண்ணுறதுக்கு மனசே வரல. ஏன்னா அவங்க தானே நமக்கு முக்கியம். இந்த பிளேஸை நம்ம எப்போனாலும் விசிட் பண்ணிக்கலாம். ஆனால் குயிக் பண்ணிட்டு போகிறதுக்கு மனசே கேட்க மாட்டேங்குதான். இருந்தாலும் போய் தான் ஆகணும். ஏன்னா ஐயோ அண்ணே, பூரியிலேருந்து கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 1738 கிலோமீட்டருங்க விருதுநகருக்கு. கரெக்டாக சென்னை வழியே போகும். கரெக்டாக நான் போய் சென்னையில் தான் போய் ரூம் எடுக்கலான்னு இருக்கேங்க. வெயிட் பையா. சடன் பிரேக் பையா. ஓ சடன் பிரேக் போட்டால் எப்படி போகிறது? எல்லாம் போச்சு. எப்படி போகிறது? சரி, எங்கே தான் வண்டியை பார்த்துட்டு விடுவோம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி. சரி, நமக்கு மட்டும் போய் தொலை எப்படி ஆகுது? ஸ்குவாட் இடிச்சிட்டாங்க. இடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3000 பிடிங்கிட்டு வேற வந்துட்டேன். இடிச்சிட்டு 3000 பிடிங்கிட்டு வேற விட்டானுங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண வந்தால் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக தான் இருக்குது. ஓகேண்ணா, பாய்ண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஸ்குவாட் என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கே தெரில. தனியாக போனால் இவ்வளோ பிரச்சனையை வந்து அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. லொக்கேஷன் அனுப்பியும் வரல. அதை நினச்சா இன்னும் வருத்தமாக இருக்குது. சரி விடுங்க, எல்லாம் நல்லதுக்கே. ஒரு 30 கிலோமீட்டர் மட்டும் போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஹைவே தான் ஸ்குவாட். நம்ம சாட்டி வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக போய்கிட்டே இருக்கலாம். சைடு மிரர் வேறு இந்த சைடு உடஞ்சி போச்சு. எல்லாம் ஒரு பாடம், பாடத்தில் பாடம், பெரிய பாடம். நிறையா கற்றுக்குறேன். ஒவ்வொன்றை இழக்கும் போது ஒவ்வொன்றை கற்றுக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ஸ்குவாட். எல்லாமே அவன் செயல் மாதிரி. ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ல இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக டவுன் ஆயிடுச்சு. அடிக்க வந்துட்டானுங்க, மொபைல்லாம் பிடிங்கிட்டு போயிட்டானுங்க. 2 மொபைலையும்
மொபைலோடு இருந்ததை ஒருத்தன் எடுத்துகிட்டு போயிட்டான். தனியாக சமாளிக்கவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்துட்டானுங்க. ஸ்கூல் வேறு பக்கத்தில் இருக்குது. அங்கேருந்து வாத்தியார் வந்து அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான். இப்படி நடு ரோட்டில் போன வண்டி அப்படியே நின்றுச்சு. இவனுங்களாம் என்னத்தை சொல்லி என்னத்தை சமாளிக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் வந்து நல்லா விசாரிக்கிறானுங்க. அங்கே இருக்கவங்க எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க, நீங்கள் தான் இது பண்ணணும், எல்லாம் லூஸு அப்படின்னு. ஸ்கூல் வாத்தியார் இப்படி பண்ணுறாருன்னு சொல்கிறேன், அவர் டீச்சர் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்றேன். இல்லை அவரும் அப்படி தான் இருப்பாங்க. அப்படியே गाड़ी एक्सीडेंट हो गया। ஒரு ஷேர் ஆட்டோக்காரன் சடன் பிரேக் போட்டு இப்படி நிப்பாட்டிட்டான். என்ன பண்ணுறது, ஃபுல்லாக உடஞ்சி போச்சு. ஆசாசியாக ரெடி பண்ணேன், வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஆயிடுச்சு. இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13,000 ரூபாய்க்கிட்ட வரும் தூமே. அதான் ஏதாவது கிளாம் கொடுத்து இப்படி ஏதாவது மாட்ட முடிஞ்சிச்சுன்னா வைங்களேன், ஒரே ஸ்ட்ரெச்சு சென்னை போயிட்டுனா சென்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வீட்டுக்கு போயிடலாம். மனசே வலிக்குது. அதனால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் நடக்குது. அதுவும் கட்டாகி போயிடுச்சு. இது சுற்றி விட முடியுமா டேப் வச்சு? ஃபுல்லாக டேமேஜ். என்ன பண்ணுறது, ஏதாவது ஒன்று பண்ணி வீட்டுக்கு போய் தானே ஆகணும். ஏன்னா நான் ஸ்டாப்பாக ரைட் பண்ண போகிறேன். ஸ்காட் லைட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் இதாக இருக்கும். எப்படியாவது இதை கட்டியாச்சுன்னு வைங்களேன், அதை ஏற்றி வச்சு அப்படி கூடி ஜாயிண்ட் எடுத்துடலாம். கரெக்டாக மாட்டுறாரு பையா. எங்கிட்ட இப்படி கூட பையா, இந்த சைடு வச்சு இப்படி டைட் வச்சிட முடியுமான்னு பாரு. எப்படியா டைட் வச்சிட்டோன்னா இதுக்கு தான் இந்த மாதிரி கடையில் வந்து நிப்பாட்டுறதுங்கிறது. இதே ஒரு ஷாப்பில் நிப்பாட்டின்னு வைங்களேன், போல்டு போட்டு டைட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபுல்லாக அந்த இதவே கிளிப் எடுத்து அந்த கிளிப்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதை போட்டு டைட் பண்ணி விட்டாங்க. இதுதான் சூப்பர். போல்டு கடைக்கு போயிருந்தால் அங்கே ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது, மாற்றிக்கவே முடியாது. இதனால் கொஞ்சம் அசாட்டி கிஜீர் நிற்கும். இந்த நரம்பு வேறு நரம்புன்ற பாருங்க பையா. இது என்ன கம்பி? அது ஏதோ ஒரு கம்பி சொல்லுவாங்களே, அலுமினிய கம்பியா, சரியாக தெரில எனக்கு என்ன கம்பின்னு. ஆனால் இந்த மாதிரி சோலோ ரைட் பண்ணுறதுல இதான் பெரிய ஒரு பஞ்சாயத்து. எப்படி போய் மாட்ட போகிறது இல்லை. ஆல்ரெடி பட்ஜெட்டே கம்மியாக இருக்குது. இதில் எப்படி போய் இதை போய் வேறு சரி பண்ண போகிறேன்னு தெரில. பார்க்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது யாராவது ப்ரொமோஷனில் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆனால் நான் எந்த வீடியோக்கு எஃபெக்ட் போகிறனோ இல்லையோ, ஆனால் இந்த ப்ரொமோஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, நம்ம நம்பி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா ஒரு ப்ராடக்ட்டு, அதுக்கு எவ்வளோ எஃபெக்ட் பண்ணால் போட்டு நான் சூப்பராக பண்ணி கொடுப்பேன். எந்த ப்ரொமோஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 100Kவாவது போகணும். 100K போயிடுச்சுன்னா அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரீச் ஆகிரும்னு நான் நம்புவேன். பார்க்கலாம் ஏதாவது கிடைக்குமான்னு. ஏதாவது உக்கடத்துலையாவது போய் ஏதாவது வாங்கிடணும் ஸ்குவாட். யாரையாவது விட்டு ப்ளூபி இருக்கான் அவன்கிட்ட சொல்லி எங்கேயாவது உக்கடத்தில் போய் வாங்கிட வேண்டியதான். இல்லைனா KTM ஷோரூம்ல ஏதாவது பழசு இருக்கும் பார்த்தீங்களா, அதை வாங்கி மாட்டிட வேண்டியதான். அதை வாங்கி மாட்டணும். இதுக்குள்ளே அந்த எக்ஸ்ட்ரா அந்த இது வேறு கிடக்கு. எக்ஸ்ட்ரா இதுனா நல்ல வேலை இது ஒன்றாவது உடையாமல் இருந்துச்சு. இங்கே பாருங்கள் ஸ்குவாட், இது ஒரு பீஸாவது உடையாமல் இருந்துச்சு. இந்த ஒரு பீஸ் தான் காப்பாற்றுச்சு என்ன. சரி என்ன காப்பாற்றுச்சு, ஒரு பீஸ் தான் அந்த தூமை காப்பாற்றிருக்கு. இப்போ இதே மாதிரி ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒட்டின இடத்துலையே கொடுத்து ஒட்டணும். ஒரு பார்ட்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடித்து ஓடணும். அதை ஒட்டிலாம் ஈஸியாக. டாப் பாக்ஸுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, வெறும் க்ளவுஸு கிளவுஸுமா தான் கிடக்கு. அப்பா அப்படியே இந்த கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா டைட் வைக்கணும். அந்த சைடு இந்த சைடும். அண்ணா பாய்ண்ணா, பாய் அண்ணா, பாய் ஸ்காட். ஐயோ சாவிங்களா, எப்பயுமே சாவியை போடாமல் ஏறி உட்காந்துடுறேன். இது ஒன்று தான் நான் பண்ணுற பெரிய தப்பு. எங்கடா போச்சு சாவி? பின்னாடி இருக்கா? பின்னாடி லாக் ஆகிடுச்சா இல்லையா? லாக் ஆகிடுச்சு. சாவி எங்கே போட்டேன்?
இருங்க, சாவி தேடுறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது எனக்கு. 2 ஃபோன் அப்படி ஒன்றா வச்சு ஒரு ஃபோன் கீழே விழுந்துடும். ஒவ்வொரு இடத்துல நல்ல மனுஷங்க இருக்காங்க, ஒவ்வொரு இடத்துல இப்படி இருக்காங்க. என்ன பண்ண, எல்லாம் மாயை. எனக்கு இந்த பாருங்க கோடு, இந்த டிஸ்பிளேல இப்படி ஓடினாலே எனக்கு பிடிக்காது. அதுதான் பெருசு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கம்பியை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கட்டிட்டாரு. இப்போ இனிமேல் ஆடாது. லைட் எரியுதா? எரியுது. ஃபாக் லைட்டு எரியுது, இந்த சைடு எரியுது. எப்படியாவது பிடிச்சா பிடின்னு நைட் ரைடு ஓடிட வேண்டியதா ஸ்குவாட். சர்ன்னு நிறையா பேர் இங்கே பாருங்களேன், மனசே வலிக்குதுங்க எனக்கு. ஏகப்பட்ட பேர் ஸ்குவாட். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் என்னாச்சுன்னு மெசேஜை பாருங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாத்துக்கும் போய் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணணும். வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னோன்னா இவ்வளோ மெசேஜ் வருது ஸ்குவாட். ஜேபி ஸ்குவாட் பண்ணுவோம், வெயிட் பண்ணி பொறுமையாக பண்ணுவோம். என்னாச்சு ஒய் ப்ரோ இதையும் பாருங்கள் எவ்வளோ மெசேஜ்னு. பண்ணுறோம் ஸ்குவாட், அல்டிமேட்டாக பண்ணுறோம், விடமாட்டோம். கிளம்பியாச்சு தான். போகிற இடத்துலலாம் புரோட்டா எதிர்பார்த்தா கிடைக்குமான்ற மாதிரி, போகிற இடத்துலலாம் நல்ல மனுஷங்க எதிர்பார்த்தா கிடைப்பாங்களா? ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க ஒடிசாவில். ஆனால் இந்த மாதிரி மெயின் ரோட்டில் நல்ல மனுஷங்க இருக்காங்க. உள்ள கிராமத்துக்குள்ளே போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, சரியான திருட்டு தீவிரவாதிகளாக இருக்கானுங்க. ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த இடத்துல நான் அசிங்கமாக தான் வையணும். என்ன பண்ணுறது, வைய முடியாது. உங்ககிட்ட போயிட்டு போகிறானுங்க, 3000 ரூபாயை பிடிங்கிட்டானுங்க. நாசமாக போனவனுங்க. அவனுக்குலாம் நல்லாவே இருக்க மாட்டானுங்க ஸ்குவாட். என் மேலே ஒரு தப்பு இல்லை. நான் எதுக்கு 3000 ரூபா கொடுத்தேன்னா, சீரியஸாக சொல்கிறேன், பயந்து போய் தான் ஸ்குவாட் கொடுத்தேன். 15 பேர் சுற்றி நிற்கிறானுங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த மொபைலை பிடிங்கிட்டு போயிட்டானுங்க. ஐஃபோன் கீழே விழுந்து கிடக்கு, அதையும் எடுத்து வச்சுக்கிட்டான். நீ காசு கொடுத்தாதான் விடுவேன் அப்படின்றான். நான் கொடுக்க மாட்டேன், நீ போலீஸ் ஸ்டேஷன் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்றேன். போட்டு சட்டையை ரைடிங் ஜாக்கெட்டை பிடிச்சி இழுத்துட்டு அடிக்க வரான். என்னென்னமோ பண்ணுறானுங்க. பெரிய இஷ்யூ ஆக்கியிருக்கலாம். ஆனால் தனியாக நின்று ஒன்றும் பண்ண முடியல ஸ்குவாட் அந்த இடத்துல. ஏன்னா எல்லா ஊருக்காரன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கூட்டிட்டானுங்க. அப்போது நம்ம ஒன்றுமே பண்ண முடியல. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனில் இருந்தேன். இதில் 3000 ரூபா வேறு பிடிங்கிட்டானுங்க. ஒன்றுமே இல்லை, சும்மா எனக்கே கிட்டத்தட்ட ஒரு 25,000 ரூபாய்க்கு மேலே செலவு இருக்குது. சொல்லப்போனால் டயர் மாற்றணும், அந்த முன்னாடி மறுக்காடு போயிடுச்சு, பெயிண்ட் அடிக்கணும் ஃப்ரெண்டுக்கு, எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 20,000 ரூபாய்க்கிட்டே வந்துடும். தூமெல்லாம் மாற்றணுன்னா என்ன பண்ண போகிறேனே தெரில. இதில் இவனுங்க வேறு என்கிட்ட 3000 ரூபாய் பிடிங்கிட்டானுங்க. ஒன்றுமே பண்ண முடியாது ஸ்குவாட். நம்ம ஊரில் நம்ம ராஜா, அவங்க ஊரில் இந்த மாதிரி திருட்டு தீவிரவாதிகள் நிறைய பேர் இருக்கானுங்க. ஒன்றுமே பண்ணாததுக்கெலாம் காசை பிடிங்கிடுவோம் அப்படின்னு. நானும் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாம் பண்ணி பார்த்தேன். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் எடுக்கிற மாதிரி தெரில. நீங்கள் கொடுத்துட்டீங்கல்ல, நீங்கள் அவங்க சேஃப்டியாக பார்த்து வீட்டுக்கு போங்க, அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது, இந்த ஊருக்காரங்களாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டானுங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? போலீஸ்காரங்களே இப்படி சொல்லும் போது தமிழனுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் தான் மரியாதை. வெளியூர்லாம் வந்தால் ஏதோ நாய் மாதிரி பார்க்குறானுங்க. வடக்கன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார்த் சைட்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அது அடுத்தவங்களை தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி பிடிங்கிட்டு விட்டாங்க, எல்லாத்தையும் ராபரி பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஆனால் அதை நேரில் நின்று நான் ஃபேஸ் பண்ணும்போது தான் தெரியுது அதோட வலி என்னென்னு. ஸ்குவாட் உண்மையிலேயே ஒன்றுமே பண்ண முடியல ஸ்குவாட். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழா நமக்கு லாங்குவேஜும் தெரில, நான் பேசுகிறது ஒன்றுமே புரியல. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தமிழ் பேசினார். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி, இங்கே ஃபுல்லாக அப்படி தான் இப்படி தான்னு ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் காசு கொடுத்துட்டு போயிருங்க, ஏன்னா பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்க அப்படின்னு. நானும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு 500 ரூபா வேணால் கொடுக்குறேன், 1000 ரூபா வேணால் கொடுக்குறேன்னு. ஒன்றுமே முடியல அவங்கக்கிட்ட. நேரில் இருந்து தனியாக சமாளிக்கவே முடியாது. தனியாலாம் வந்துட்டோன்னா, கூட்டமாக இதே 2-3 பேர் இருந்திருந்தோன்னா அவனை வந்து வாரன்ருக்கலாம். தனியாக நின்று அவங்கள சமாளிக்க முடியுது வாய்ப்பே இல்லை. ஏன்னா 10-15 பேர் சுற்றி நின்றுட்டு சட்டையை பிடிக்கிறான் ஒருத்தன். நம்ம எல்லாத்தையும் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் பார்த்துக்கணும், எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. க்ளவுஸ் வேறு இருக்குது, ஃபோனு வேறு மொபைலோட மாட்டியிருந்தேன். எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு தரவே மாட்டானுங்க. சரி இதை தான் எடுத்துட்டானுங்க. டாப் பாக்ஸ் வேறு நோண்டானு வச்சுக்கோங்களேன், அதில் வேறு ஒரு காசு இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு போயிட்டானுங்கன்னா அவ்வளோதான். ஐயோ என்னடா அது வேகத்தடலாம் இப்படி போட்டு வச்சுருக்கீங்க, நமக்கு தான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குதா இல்லை இங்கே தான் இப்படி இருக்கான்னு தெரில.
கொஞ்சம் ரோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் மோசமாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம உயிரை காப்பாற்றிட்டு வரணும்னா ஒரு 3000 செலவு பண்ணுறதுல தப்பு இல்லைன்னு தோணுச்சு. கொடுத்துட்டேன். தப்பு இல்லை தான், செலவு 3000 கொடுத்துட்டு வர்றதுல தப்பு இல்லைன்னு தோணுச்சு. தெரியாத ஊரில் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம 4 பேர் அடிக்க வந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம்? ஒன்றுமே பண்ண முடியாது. அதுவும் தமிழ் பேசுகிறாளா இருந்தால் கூட ஏதாவது சொல்லிடலாம். அவர் மேலே தானே தப்பு, இந்த மாதிரி சடன் பிரேக் போட்டார், நான் போய் பின்னாடி இடிச்சிட்டேன் அப்படின்னு. அவனுங்க என்னென்னா அவனுங்க என்ன பக்கத்து ஒரு ஆட்டோ காட்டு கேட்டுட்டு இல்லை அவர் மேலே தப்புன்னு என் மேலே திருப்பி விட்டானுங்க. இப்படி வண்டி போகுது ஸ்குவாட். இந்த மாதிரி நான் வந்துட்டு இருக்கேன், சின்ன ரோடு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நிப்பாடிட்டார். கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ஒரு வண்டி தான் போக முடியும். நான் என்ன பண்ணுவேன்? நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 போயிட்டு இருந்தேன். அவர் நிப்பாட்டோன்னு நானும் கொடுத்தேன். டக்குன்னு அடிச்சுட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா இடிச்சிச்சு. இடித்த உடனே ஃப்ரெண்டு தூம்காலி மறுக்காடு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பெயிண்ட் உறிஞ்சு அது வேறு விரிசல் விட்டு கிடக்கு. எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா போய் மாற்றணும். பெயிண்ட்டு கொஞ்சம் இருக்குது, என்ன பண்ணுறது? சரியான வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கு ஏற்றாப்புல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மழை பெய்யுது. மழையில் வண்டி ஓட்டுறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் கொடுத்த வர மாதிரி தான். அது இவ்வளோ நேரம் வெயிலில் நனைஞ்சிட்டு இப்போ மழையில் நினைக்கிறோமா, கூலிங்காக இருக்குது. ரெயின் லேயர்லாம் எடுத்து மாட்டிட்டேன். ரைடிங் ஜாக்கெட் போட்டு ரெயின் லேயர் போட்டேன்னா போட முடியல. ரைடிங் ஜாக்கெட்டை ரெயின் லேயரை போட முடியல. அதனால் என்ன பண்ணேன்னா ரைடிங் ஜாக்கெட் எடுத்து பின்னாடி கட்டிட்டேன். ரெயின் லேயர் எடுத்து போட்டுட்டு வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். பாட்டு வேறு சூப்பராக ஓடிட்டுருக்கா. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சில்லாக காமாக போயிட்டுருக்கேன். இனிமேல் சோலாவே பண்ணிட்டு போயிடலாம் போலங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸ்குவாட் இந்த ரைடு. கொஞ்சம் கூட எனக்கு எந்த இடத்துலையும் போர் அடிக்கல. என்னடா யாரும் வரலையே, நான் மட்டும் போகிறேன் மேடம் அப்படின்னு செம்ம ஃபீலாக இருக்கு. ஆனால் இது இப்படி காற்று அடிக்குது ஸ்குவாடு. வண்டியவே தள்ளிக்கிட்டு இருக்குங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சைடாக போய்கிட்டு இருக்கு. சரியான காற்று. அப்பா எங்கடா இருக்குது? ஏதாவது வரப்போகுதா இல்லை வெட்ட வழியாக கிடக்கிறதுனால இப்படி காற்றடிக்குதா? ஒரு மரம் இல்லையே. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா காற்று சும்மா வெளுக்குது. இந்த பாட்டை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்ககிட்ட பேச முடியாது. நான் ஃபுல்லாக சூப்பராக பீட்டோடு ஓடிட்டுருக்கா. அது கேட்குறதுக்கு சூப்பராக இருக்குது. வண்டி நிப்பாட்ட மனசே வர மாட்டேங்குதுங்க. முன்னாடி தூம்பு வேறு உடஞ்சிருக்கு. ஆல்ரெடி ECU ஃபெயிலியர் காட்டிட்டு இருக்கு. லைட்டிங்லாம் சரி, வயரிங்லாம் போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இதுக்கப்புறம் மழை இல்லை, ஆனால் காற்று மட்டும் வெளுத்து வாங்குது. அண்ணே கொஞ்சம் வர வைப்போங்க. இப்போ தான் உங்களை மாதிரி ஒரு சடன் பிரேக் போட்டு நிப்பாட்டிட்டான். இந்த ஆட்டோ நினச்சாலே வெறியாகுது எனக்கு. இந்த ஆட்டோங்க இந்த இருக்கும், இந்த மாதிரி ஆட்டோ. இந்த ஆட்டோவே 3000 தான் வரும். என்கிட்ட 3000 பிடிக்கிட்டான். கழுத்து வேறு நெருக்கிது. என்னடா இங்கே இருக்கிற ரோட்டில் எல்லாம் வெள்ளையாக இருக்குது. பாலை கீழே ஊற்றிட்டு போயிட்டீங்களா இல்லை மழை தான் பால் மாதிரி பெய்யுதா? ஸ்குவாட் ஃபுல்லாக பாலாக இருக்குங்க இந்த சைடு ரோட்டில் ஃபுல்லாக. ஒரு வழியாக மழை நின்றுச்சு. இந்த மொபைல் வேறு மழையில் நினைஞ்சிட்டு வருது. மேப் வேறு அப்பப்போ மக்கர் பண்ணிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா 1480 கிலோமீட்டர் போகணுங்க நம்ம வீட்டுக்கு. நேராக சென்னை போயிடுவேன் நாளைக்கு காலையிலக்குள்ளே. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரூம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டை போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கோயிங் டு மை ஹோம். வீட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு வண்டியை ஃபுல்லாக ரெடி பண்ணுங்க. வண்டி தான் பெரிய தலைவலி கொடுத்துருச்சு. நினைக்கல இந்த மாதிரி ஆகும்னு. கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் அதை விட இந்த ரைடை குயிக் பண்ணிட்டு வர்றது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு வகையில் ஹாப்பியாக தாங்க இருக்குது.